இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று வெள்ளிக்கிழமை திருதி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கக்கூடிய அற்புதமான உன்னதமான நாளிலே நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் இன்றைய நாளில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளையும் திருதி ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுப்போம். இன்றைய நாள் இனிய நாளாக ஆஸ்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இந்த நாளுடைய முதல் பகுதியில சீடர்களை யாருக்கு மத்தியில அனுப்புகிறேன், நீங்கள் எப்படிப்பட்ட நபர்களாக விவேகமும் கபடமற்றவர்களாக இருக்க வேண்டும், உங்களுக்கு யார் எதிரியாக மாறுவார்கள், யார் உங்களை வழிநடத்துவார் என்பதை தெளிவாக ஆண்டவர் இந்த நாளுடைய நற்செய்தியில சீடர்களுக்கு ஆறுதலான வார்த்தையின் வழியாக அவர் விளக்குகிறார். எகிப்தில் பாலைவனத்தில் வாழ்ந்த தந்தையர்களை த டெசர்ட் ஃபாதர்ஸ் என்று கூறுவார்கள். பாலை நிலத்தில் அமர்ந்து தியானத்தில் இறைவனை அறிய வேண்டும், இறைவனை அனுபவிக்க வேண்டும் என்ற நிலையில் வாழ்ந்த அந்த பாலைவன தந்தையரிடம் ஒரு இராணுவ வீரர் சென்று கேட்டாராம், கடவுள் என்னுடைய பாவத்தை மன்னிப்பாரா என்று. அதற்கு அந்த பாலைவன தந்தையரில் ஒருவர் கூறினாராம், உன்னிடத்தில் இருக்கக்கூடிய கிளிசல் ஏற்பட்டால் நீ என்ன செய்வாய்? அந்த கிளிசலை நான் தைத்து நான் மீண்டும் பயன்படுத்துவேன் என்று கூறினாராம். ஒரு சாதாரண சட்டையில் ஏற்பட்ட அந்த கிளிசலை நீ சரி செய்து மீண்டும் அணிந்து கொள்கிறாய் என்றால் கடவுள் உன்னை உருவாக்கியவர், ஆகையால் உன்னுடைய பாவம் குற்றம் குறைகளை மன்னித்து எப்போதுமே அவர் இரக்கமும் பரிவு கொண்ட தேவன் உன்னை மன்னிப்பார் என்று கூறினாராம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளுடைய நற்செய்தியில 3-4 கருத்துக்களை ஆண்டவர் தெளிவாக கூறுகிறார். ஓநாய்களுக்கு மத்தியில் ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல உங்களை நான் அனுப்புகிறேன். நீங்கள் பாம்பை போல விவேகம் உள்ளவர்களாகவும் புறாவை போல கவடமற்றவர்களாக நீங்கள் வாழ வேண்டும். உங்களுக்கு எதிரி யாரும் இல்லை. உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களே தந்தைக்கு எதிராக மகனும், மகனுக்கு எதிராக தந்தையும், சகோதர சகோதரிகளுக்கு எதிராக சகோதர சகோதரிகளும், பெற்றோருக்கு எதிராக பிள்ளைகளும், பிள்ளைகளுக்கு எதிராக பெற்றோர்களாகத்தான் இருப்பார்கள். ஏனென்றால் நீ உண்மையாக நேர்மையாக கண்ணியத்தோடு கற்போடு நன்னயத்தோடு கடமை உணர்வோடு பயபக்தியோடு நீ வாழ்கின்ற போது உனக்கு எதிரிகள் வேறு எங்கும் இல்லை, குடும்பத்தில் தான் இருக்கின்றார்கள். அதையெல்லாம் நினைத்து நீ கவலை கொள்ளாதே, வேதனை கொள்ளாதே. உன்னை ஆவியானவர் வழிநடத்துவார். ஆவி என்றாலே மேன்மையான உயிர் மூச்சு. இந்த மேன்மையான உயிர் மூச்சு கொண்ட ஆவியானவர் உன்னை கரம் பிடித்து நீ என்ன பேச வேண்டும், எங்கு செல்ல வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நீ எப்படி அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உனக்கு கற்றுத்தருபவர் இந்த மெய்ஞான உயிர் மூச்சு அவர்தான் ஆவியானவர் என்று இந்த நாளிலே கடைசி பகுதியில் ஆண்டவர் ஆறுதலான வார்த்தைகள் வழியாக கூறுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த விவேகம் கபடம் இரண்டும் 2 தண்டவாளயங்களைப் போல. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த விவேகம் வேறு பகுதி, கபடம் வேறு பகுதி அல்லவா? ஆனால் இந்த 2 குணங்களை நாம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அதைத்தான் அடிக்கடி கூறுவார்கள், இடம் பொருள் ஏவல். அதுதான் விவேகம். எப்போது பேச வேண்டும், எங்கு பேச வேண்டும், யாரிடம் பேச வேண்டும், யாரிடம் கேட்க வேண்டும், என்ன சூழ்நிலையில் இருக்கின்றார்கள், என்ன எப்படிப்பட்ட இடம் என்பதையெல்லாம் அறிந்து தெரிந்தவர்களாக நாம் பேச வேண்டும். ஒரு சில நபர்கள் 5 பேர் 10 பேர் கூட்டத்தில் தான் அவர்கள் உயர்த்தி பேசுவது, சத்தம் போட்டு பேசுவது, அதாவது ஏதாவது ஒரு கேள்வி கேட்கின்றேன் என்ற நான் கேள்வி கேட்கின்றேன் என்ற மனநிலையில்
அவர்களை அசிங்கப்படுத்துவது, கேவலப்படுத்துவது அல்லது ஏதாவது ஒரு சண்டை இழுத்து விடுவது கூட்டத்தில் தான். தனியாக இருக்கின்ற போது அவர்கள் கபடமற்றவர்களைப் போல இருப்பார்கள். இதோ முன்மதி கொண்டவன், எனக்கு முன்கோபம் அதிகம், அல்லது நான் பேசி விடுவேன் என்ற சூழ்நிலையில ஒரு சில நபர்களை காயப்படுத்துவக்கூடிய நபர்களும் நாம் மத்தியில பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த விவேகம், கபடம், இந்த ரெண்டும் எப்படி சொல்லும்? ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி நாம் வாழ வேண்டும் என்பதுதான் இன்றைய நாளுடைய நற்செய்தியில. ஒரு சில நேரங்களில் இதோ ஒரு சில நபர்களை நாம் கூட, ஐயோ பயங்கர கிரிமினல், நம்பர் 1 கிரிமினல். இன்னொரு நபரை பார்த்து சொல்லுவோம், ஐயோ அவன் பாவம், அவன் வெகுளித்தனமானவன், ஒன்றுமே தெரியாது என்று சொல்லுவோம். அப்படிப்பட்ட வாழ்வு வாழ ஆவியானவர் நம்மோடு துணை இருக்கின்றார். அப்படிப்பட்ட ஆவியானவர் யார் நம்மேல் குற்றம் சுமத்தினாலும், யார் நம்மேல் பழி சுமத்தினாலும், யார் நம்மை அவமானமாக இழிவாக பேசினாலும், யார் நமக்கு துரோகம் விளைவித்தாலும், யார் நம்மை காட்டி கொடுத்தாலும், யார் நமக்கு எதிராக நின்றாலும் அத்தனையும் இந்த ஆவியானவர் பார்த்துக் கொள்வார். நமக்கு இன்னும் தைரியத்தையும் வல்லமையும் சகிப்புத்தன்மையும் அந்த விவேகத்தையும் அந்த கவனமற்ற தன்மையும் ஆவியானவர் கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு இறைவனுக்காக இறைவனோடு நின்று நாம் பயணிக்கின்ற வேளையில் அவர் நம்மோடு இருப்பார். அவர் நமக்கு ஆவியானவரை அனுப்புவார் என்ற நம்பிக்கையோடு இணைந்து ஜெபிப்போமா? பரலோக தந்தை இறைவா, அப்பா, பாம்பை போல விவேகம் உள்ளதாகும், பிராவை போல கவனமற்ற மக்களாக வாழ கிருபை தருவடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த 2 தன்மையும் ரொம்ப கஷ்டம். ஒரு சில நபர்கள் ரொம்ப விவேகமா இருக்காங்க, ஒரு சில நபர்கள் கபடமற்றவங்களா இருக்காங்க, இன்னமும் வெகுளித்தனமா இருக்காங்க. நல்லது கெட்டது தெரிஞ்சுக்க முடியல, நல்லது கெட்டது புரியல, இதோ வெளுத்ததெல்லாம் பாலும் நினைக்கிறாங்க. ஒரு சில நபர் எப்போதுமே கால்குலேட்டிவா இருக்கு, கணக்கு பார்த்து வாழ்க்கை நடத்துவது. அப்பா, இதுல எது சிறந்தது, எதை தேர்ந்தெடுக்க வேண்டும்? ஆனால் இந்த 2ம் தேவை என்று நீ கூறியிருக்கிறேன். அப்படிப்பட்ட இடம், பொருள், ஏவல் அறிந்து பேசவும் பழகவும் முழுமையாக எங்களை அர்ப்பணிக்கவும் கிருபை தரும்படி எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.